வணக்கம் சரி நண்பர்களே, 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களையுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாகக்கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைங்கிறது இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில செயல்பட்டு வர்றாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களும் ராசிக்கு அப்படியே ஆப்போசிட் செயல்பட்டு வரும். பொதுவாக இந்த மாத கிரக அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு விபரீத யோக அமைப்புகள்ல செயல்படும். ராசிநாதனும் மறைவு ஸ்தானத்துல வக்ர நிலையில் இருக்காங்க. மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் மறைவு பெற்று ஆப்போசிட்லேயே செயல்பட்டு இருக்கு. ஆக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளானது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற நிலைகள்ல செயல்பட்டு வரும். அதனால மகர ராசிக்காரங்களுக்கு மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத யோக அமைப்புகள்லயே எல்லா விஷயங்களும் இருக்கும். அதாவது எதுவுமே சுலபமாக இருக்காது. எல்லாமே இம்சைகளும் தொல்லையும் தான். ஆனால் தேவைகள் நிறைவேறும். ஏதோ ஒரு வகையில நல்ல விஷயங்கள் கைகூடும். வாழ்க்கையில சில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். முடிஞ்சது நடக்காது கிடைக்காது அப்படின்னு வாழ்க்கையில சில நெகட்டிவான முடிவுகளை எடுத்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர்னு எதிர்பாராத வகையில டக்குன்னு கைகூடிடும். மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற நிலைகள் தான். கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் கஷ்டங்கள் வீண் போகாதுங்கிற நிலைகள்ல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்துட்டு வரும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்ப ரீதியாக வெளி விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள், விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்துல நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினைத்துட்டு இருந்த விஷயங்கள், காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு, இப்படி குடும்பத்துக்குள்ள வெளி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்துமே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் இருக்கவே செய்யும். பெரும்பாலும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் யாரும் உடன்பட்டு வரமாட்டாங்க. பெரும்பாலும் உங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் வரும்போது மற்றவங்களுடைய மனநிலை கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கத்தான் செய்யும். சமீபகாலமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கும். எதை சொன்னாலும் அதில் ஒரு குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதா மற்றவங்க வேலையா இருக்கும். மனசுக்கு யார் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதில்லை. மற்றவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி செருப்பும் வெறுப்பும் தான் ஏற்படும். குறிப்பா குடும்பத்தில் இருக்கவங்க நினைச்சாலே ஏதோ கடமையை கழிக்கணுங்கிற நிலைகளை தான் பெரும்பாலான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். இந்த மாத அமைப்புகள் கருத்து வேற்றுமைகள் என்பது உண்டு, ஆனா சமாளிச்சுக்க முடியும். ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நெருங்கி வர செய்வாங்க. சமீப காலங்கள்ல இருந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது இனி பெருசா இருக்காது. குறிப்பா மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள் சில சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். குறிப்பா குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் இணக்கமான சூழல்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில சுமூகமான மாற்றங்களை அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிடிவாதத்தோடு இருந்திருப்பாங்க. இனி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை ஏற்படும். உடன்பிறப்புக்கு வகையில ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க வகையிலும் ஒரு சுமூகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சந்தோஷம் கொடுக்கறதுனாலும் சங்கடம் கொடுக்காம கொஞ்சம் ஒதுங்கி இருக்காவது செய்வாங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகள், சங்கடங்கள் என்பது கண்டிப்பாக ஏட்டிக்கு குட்டியாக எல்லா விஷயங்களும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்யோன்யத்தன்மை ஏற்படும்.
வாழ்க்கை துணையின் மேல ஒரு இனம் புரியாத பற்று பாசம் அதிகரிக்கும். அவங்களுக்காக சில விஷயங்களை அனுசரித்து போவீங்க. வாழ்க்கை துணையும் கூட உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில சில விஷயங்களை செஞ்சு வருவாங்க. சில காரியங்கள்ல உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருந்துட்டு வருவாங்க. கணவன் மனைவி உறவுகள் என்பது தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அனுசரித்து போகக்கூடிய தன்மை இந்த மாதம் பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கு. குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காதல் விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த கற்பனைகள்ல கொஞ்சம் உழண்டு கொண்டும் இருப்பாங்க. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் வேலை செய்யும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள்லாம் ஜானியெல்லாம் மோனம் சறுக்குதுங்கிற நிலைதான். ஒன்று சரி வந்தா இன்னொன்று சரி வர மாட்டேங்குதுங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆக இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் நிதானத்தோடு காரியங்களை சிறப்புகள் பெற்று வருவாங்க. குறிப்பா மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பாராத யோகா அமைப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட விஷயங்கள் கைகூடும். ஆக கல்வி வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகர ராசிக்காரங்களுக்கு அனுகூலம் உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகள் தான். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே விட்டு தொகுரங்க நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். இந்த மாத அமைப்புகளும் அப்படித்தான். ஆனாலும் இந்த மாதம் பெரிய நெருக்கடிகள் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் வகையில ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்கள் உறவினர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆனால் விஷயங்கள் காரியங்கள்னு வரும்பொழுது உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாருமே கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருப்பாங்க. இருந்தாலும் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பா மாதத்தின் பிற்பகுதியில இந்த நிலவுகள் சார்ந்த விஷயங்கள், வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உண்டாகுது. சிலருக்கு இந்த வாகன யோகங்கள், பொன்பொருள் சேர்க்கை யோகங்கள் போன்ற விஷயங்களும் பெறப்பட்டு வரலாம். கடந்த சில மாதங்களாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசுக்கு கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையோ சலனத்தையோ அலைச்சலோ கொடுத்து வந்திருக்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குறிப்பா மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். தேவையில்லாம அலைச்சல் கொடுத்துருந்த விஷயங்கள்லாம் இது சரியாகும். குறிப்பா இந்த நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நன்மைகள் அதிகம் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள, ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள. உடல்நலம் பார்க்கும்போது மாதத்தின் 30 மட்டும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கும், மற்றபடி பெருசாக தொந்தரவுகளும் இருக்காது. மாதத்தின் பிற்பகுதியில பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கு. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும். தொழில் வேலை உத்தியோகத்தமாக ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள், சிக்கல்கள் போன்ற விஷயங்கள் வரலாம். ஆனா பெருசா பயப்பட வேண்டியது இருக்காது. எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள்ல தான் செயல்படும். ஒரு விஷயம் கையை விட்டு போகுது அப்படின்னா இன்னொரு விஷயங்கள் நல்லபடியாக கை கொடுத்து காப்பாற்றும். அதாவது தொழில் வேலை உத்தியோகத்தமாக மாற்றத்திற்காக சில விஷயங்கள் நடக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சிந்தித்து செயல்பட்ட ஆதாரங்களை பார்த்து வரலாம். பொறுமை என்பது அதிகம் தேவை. இந்த மாதிரியான விஷயங்கள் அவசரப்படாதீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் முடிவுகளை வெற்றி கொடுக்கும். நிதானத்தை செயல்பட்டு வந்தால் நன்மைகளை பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கு. காரியங்கள் வகையில சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மல்டி பர்சனாலிட்டிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். அதனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதனால் மகர ராசிக்காரன் காரியத்தில் அலைச்சல் இருந்தாலும் திறமையின் மூலமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி தொழில் வேலை உத்தியோகமாக ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான். இந்த மாதம் சுபவிரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக, மாதத்தின் பிற்பகுதி எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும். வராத பாக்கிகள் கூட வசூலாகும். பொருளாதார நிலைகள் என்பது மாதத்தின் பிற்பகுதியில் சில நன்மைகளை கொடுத்துட்டு போகும். ஸோ ஒரு இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துட்டு தான் இருக்கும். நிதான தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களும் தலைகளாக மாறி நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.